வணக்கங்க. வேலூர் தொகுதி வேலூர் பாராளுமன்ற தேர்தல் வர 19ஆம் தேதி போலிங் ஆக போகுது. இன்னும் ஒரு வார காலம்தான் நம்ம கையில் இருக்கு பிரச்சாரத்துக்கு. கட்சிகள் அவங்க பிரச்சாரத்தை பலமான முறையில் நடத்துறதா நினச்சிக்கிட்டு மக்களை சந்திக்க போகும்போது தான் அவங்களுடைய பலகீனம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேலூரை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்திருக்க ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகனுக்கு தான் இந்த முறையும் சீட்டு. கடந்த முறை அவர் ஜெயிச்சுட்டு இந்த 5 வருடத்துல நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காரு. அந்த பட்டியல் பார்க்கும்போது அந்த ஒரு போஸ்ட்லாம் டிஎம்கே ஐடிவிங்க வேலூர்ல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பட்டியலை பார்க்கும்போது வேலூரை சுற்றி எங்கெல்லாம் எந்தெந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கோ ரோடு சம்மந்தமா சாலை சம்மந்தமா அதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அங்கே இங்கே ஒரு ஹைவேல மேம்பாலம் போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தன்னுடைய பேரை அந்த பதிவுல பார்க்க முடிஞ்சது. கதிரானந்த் அவர்கள் செஞ்சிருந்தது. இதே ஏதோ அவர் பாராளுமன்றத்துல போராடி இங்க சாத்தியமே இல்லாத விஷயத்த கொண்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கு. டிஎம்கேவுடைய ஐடி விங் சிறப்பாக செயல்படுது. அவங்களுக்கு நானே ஒரு டிப்ஸ் தரேன். திரு கதிரானந்த் அவர்கள் இந்த 5 வருஷத்துல பாராளுமன்றத்துல பேசக்கூடிய அந்த அந்த சில நிமிடங்கள் இருக்கும், 0 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்வி நேரம்னு சொல்லி. அதெல்லாம் எப்பெல்லாம் அவர் பேசியிருக்காரோ அதனுடைய வீடியோஸ்லாம், ஏன்னா சில நிமிஷங்கள் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் ஒரு அவையிலையும் ஒரு எம்பிக்கும் கிடைக்கும். அந்த சில நிமிஷங்கள் அவர் தொகுதிக்காக பேசக்கூடிய விஷயங்கள் வீடியோஸை தயவு செஞ்சு, எனக்கு கிடைக்கிறது கஷ்டம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் ஒரு வீடியோ கிளிப்ஸாக எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. மக்கள்கிட்ட போய் சேரட்டும் இவர் என்னதான் பேசினார் அப்படின்றது அப்போதான் தெரிய வரும். இன்னொன்று, கதிரானந்த் அவர்கள் இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம்ன்றாரு. ஆனால் அவர் சொன்னதுல இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லவே மாட்டேங்கிறாரு. இதற்கு ஒரு கிளிம்ஸ் மாதிரி இந்த ஐடிவிங்க போன முறை தேர்தலில் பிரச்சாரத்தில் இவர் சொன்ன வாக்குறுதிகள்லாம் என்ன எத்தனை அப்படின்றத பட்டியலை இட்டுட்டு அதில் எத்தனை வாக்குறுதிகள்லாம் முடிஞ்சிருக்கு, நடந்திருக்கு, இல்லை அதை விஷயமா பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு, இல்லை இதெல்லாம் இவ்வளவு இந்த ஸ்டேஜில் இருக்கு அப்படின்றத எடுத்து சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு பிரச்சாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.